ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டெக். இந்த வீடியோவில் உங்களோட விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போனோம். இதில் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டாக்கருக்கான என்னென்ன ரெக்யூப்மெண்ட்ஸ் வேணும், என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரில் டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோஸ் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் டாக்கர் டெஸ்க்டாப் ஃபார் விண்டோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபைல்ஸ். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆன ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் அன்பேக் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு டைம் வேரி ஆகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ க்ளோஸ் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ ரீஸ்டார்ட் பண்ண பிறகு டாக்கர் கூட ரெக்யூப்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் கண்ட்ரோல் பேனலை சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டர்ன் ஆஃப் விண்டோஸ் ஃபார் ஃபியூச்சர் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா விர்ச்சுவல் பிளாட்ஃபார்ம் அப்புறம் உங்களுக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ் ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டாக்கரோட வெர்ஷனை செக் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கர் ஸ்பேஸ் -வெர்ஷன் டைப் பண்ணால் இன்ட்ரூவ் பண்ணியும் உங்களோட டாக்கர் வெர்ஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். தென் இப்போ நம்ம லினக்ஸோட சப்சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பொறுமையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு WSL இன்ஸ்டால் கொடுக்கணும். ஸோ அப்படி தான் இதில் போட்டிருக்காங்க. ஓகே, தென் WSL இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கா? ஓகே, இதை மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். விண்டோஸ் PowerShell. ஸோ தப்பு இது இல்லை. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, CMD ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, தானே அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா WSL -- இன்ஸ்டால் இந்த கமாண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் அது கமாண்ட்டை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் அதுக்கடுத்து உங்களுக்கு அதுவாகவே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லினக்ஸ் உங்களுக்கு உபுண்டோ இன்ஸ்டால் ஆகும். தென் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. உபுண்டோ டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகே, தென் உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. வெல்கம் டு WSL. தென் உங்களோட டாக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. தென் உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்டை. ஸோ பர்சனல் எதுனாலும் இதுதான் உங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுதான் டாக்கரோட கம்ப்ளீட் செட்டப். இப்படி தான் உங்களோட டாக்கரை வந்து உங்களோட விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணி இருக்கும். இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனான டெக் டிப்ஸ் அண்ட் டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.